எனக்கு சமைக்கவே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம். ஓடு பெரிய ஒரு எங்க அம்மாவே ஷாக் ஆயிடுவாங்க இப்ப பார்த்தேன்னா. மறந்து போச்சு. வரமானக்கா அப்புறம் கடுகு போட்டு சும்மா தாளிச்சு யூஸ் பண்றோம் பாருங்க. இது வந்து இங்க பையனா பாருங்க, இது பையனா பொண்ணான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா இது பண்ற அட்டகாசம் கூட்டிட்டு வரும்போது பாவமா இருந்துச்சு, ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இங்க பாருங்க, பாத்துக்கோங்க ஆல்வின். என்னப்பா தம்பி, பாட் சாம்பார் ரைஸ் ஒன் குக்கர்ல ஈஸியா செய்யற மாதிரி. பாட்னு சொல்லி குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலோட ஆரம்ப வீடியோலாம் பாத்தீங்கன்னா ஆமா பேக்கிங் வச்சு ஃபன் பண்ணிருப்பேன். பேக்கிங் ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி ஃபுட் வ்ளாக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட் 2. ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து இன்றைக்கி என்ன சமைக்கிறாங்கிறத தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ வாங்க அவங்க என்ன சமைக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஜூலா என்ன சமைக்கிறேன் இன்றைக்கி? இன்னைக்கு வந்து சிம்பிளாக சாம்பார் சாப்பாடு. சாம்பார் சாப்பாடா? ஓகே. 1 pot சாம்பார் ரைஸ். 1 pot சாம்பார் ரைஸ். 1 pot ஈஸியாக செய்கிற மாதிரி. பாட்னு சொல்லி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் குக்கர்ல எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து சாம்பார் சாதம் வைக்கலாங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறாங்க. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். சரி, இதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஓகே, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட், அப்புறம் ஒரு 5-6 பீன்ஸு, அப்புறம் முருங்கைக்காய், அவ்வளோதான். அப்புறம் அரிசி வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1/2 கிளாஸ் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 an hour முன்னாடியே வந்து ஊற வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இதில் வந்து காய்கறி வந்து இவ்வளோ தான் போடணும், இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாமா? எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இதுக்கு எல்லாத்தையும் போட்டு கலக்கிடலாம். அப்போ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம். மிளகு சீரகம் கொஞ்சம் வெடிக்க விட்டுறணும். வெடிக்கலாம் வேண்டாம். அப்புறம் சும்மா லைட்டாக தாளிச்சிட்டு இதில் கருவேப்பிலாம் தேவையில்லையா? அது வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம தாளிச்சு ஊற்றிக்கலாம். ஓ ஓகே. இப்போ வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா வணக்கிட்டுருக்கோம். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு. இது நானே யோசிச்சு நீயே யோசிச்சு மிக்ஸ் பண்ணி நானே ஏதோ சமைக்கிறேன். மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. எல்லாரும் இப்படிதான் செய்வாங்க சாம்பார் சாப்பாடு. அதே மாதிரி தான் நானும் செய்கிறேன், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஓ, சமையல் பற்றி அப்போ உன்னோட இது எப்படி? ஈஸியா கஷ்டமா? ஈஸியும் சொல்ல முடியாது, அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு யூகமாக வச்சுக்கலாம். சில எல்லாம் ஈஸி, சில வந்து கஷ்டம். ஈஸி தான், பட் அளவு இதெல்லாம் தெரிஞ்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். 2 பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு 2 பேர் பண்ணும்போது திடீர்னு 4 பேர் பண்ண சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருக்கிற மசாலாம் போட்டு கலக்கி வைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஓகே. பச்சை மிளகா போட்டாச்சு. அப்புறம் தக்காளி போட்டுடலாம். இதில் பெரிய வெங்காயம் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் போடணுமா? ஆமாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அந்த டைம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டால் போதும். ஓ, ஆனால் உனக்கு சமையல் வந்து எப்போ கற்றுக்கிட்டேன்? எனக்கு சமைக்கவே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற?
ஒரு பெரிய ஒரு எங்கள் அம்மாவே ஷாக் ஆயிடுவாங்க இப்போ பார்த்தேன்னா. மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து நானே கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். இவங்க கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எல்லாரும் நினைக்கிறீங்க நான் தான் சமைக்கிறேன்னு, ஆனால் நான் ரெசிபி மட்டும் தான். இல்லை, இவங்களும் சமைப்பாங்க. இவங்க தான் ஸ்டார்டிங்லலாம் சமைச்சிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சுத்தமாக எதுவுமே தெரியாது. அப்புறம் இவங்க வச்சு அப்படியே பழகிட்டு நானே வந்து ஒரு சாணக்கியா கற்றுக்கிட்டேன், சமையல் கற்று. எஸ். கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போ எல்லா காயும் போட்டுருவேன். எல்லா காயும் போட்டலாமா? இங்கே காமிச்சு எல்லா காயும் அப்படியே போட்டு வணக்கிடுவேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? இல்லை தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அது வணங்கட்டும். ஓகே. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்படியா? ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன். லாஸ்ட்டாக வந்து சாம்பார் பவுடர், அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ஹோம்மேடாக ஏதாச்சும் மசாலா அரைப்பீங்க, எங்களுக்கு தெரியாது. இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து சமைக்கிறதுக்காக மசாலா வாங்கிக்குவோம். நாங்கள் அதுவும் கற்றுக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் மசாலா ரெசிபி தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்துறோம். ஆமாம், எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஆமாம். அவ்வளோதான். இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நீ தானே இப்போலாம் தொடக்க புள்ளி போட்டேன். இந்த சேனலோட ஆரம்ப வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆமாம், பேக்கிங் வச்சு ஃபன் பண்ணியிருப்பேன். பேக்கிங் வச்சு. ஆனால் ஆக்சுவலாக ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் வந்துச்சு. டேஸ்ட் எல்லாம் சும்மா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்லா தான் வந்துச்சு. ஆமாம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். ப்ளஸ் காஸ்ட் ரொம்ப சிச்சோ இதெல்லாம் பண்ண எங்கப்பா யூடியூப். அது எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எங்கே போய் பேக்கிங் ஐட்டம்ஸ் வாங்கணும் எதுவுமே தெரியாதனால ஆமாம் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கொஞ்சம் குவான்டிட்டியில் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நிறையா ஏமாற்றி விட்டா அப்படி. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஹோல்சேல் ஷாப் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால கொஞ்சம் பல்காக வாங்கினா கொஞ்சம் சேவ் ஆகுது. இப்போ வந்து சாப்பாடு வந்து வாஷ் பண்ணிட்டு போட்டுருவோம். சாப்பாடும் பருப்பு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுவும் அப்படியே போட்டுருங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து நல்ல தண்ணி தான். எது நீங்கள் வந்து பைப் தண்ணின்னு நினச்சிக்காதீங்க. பைப் தண்ணினாலும் நல்ல தண்ணி தான் சொல்லிக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ரேஷியோ 1:5. அப்போ தான் நல்லா குழஞ்சி சூப்பராக வரும். பார்க்கலாம். தண்ணி எப்படி வச்சு பார்க்கலாம் தான் சொல்லுவேன். வரும் நம்பிக்கை. ஆனால் என்னதான் வந்துட்டு நம்ம சமைச்சாலுமே ப்ரொசீஜர் படி சமைக்கிறத விட இது இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க வந்து போடுவாங்க. இல்லை, பொதுவாக சமைக்கும்போது அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும், இந்த அளவுக்கு இப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டிங்கன்னா கூட. நாங்கள் பேச்சுலராக இருக்கும்போது எங்கள் ரூம்மேட்ஸ் அண்ணாலாம் பார்த்து வச்சுக்குவேன், சும்மா கை இருக்கிற மசாலாலாம் அள்ளி தூக்கி போட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், சம்டைம்ஸ் அப்படியும் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ப்ரொசீஜர் படி சமைக்கிறத விட கையில் கிடச்சதெல்லாம் அள்ளி தூக்கி போட்டு ஒரு பண்ணோம்னா அது ஒரு ஆனால் அது ஒரு டைம் வரும், நெக்ஸ்ட் டைம் பேச்சுலராக இருக்கும்போது அது ஒரு பெனிஃபிட். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்லாம். நம்ம வீடியோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் வந்து இந்த கேஸு என்ன பிராண்டு ஆமாங்க, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த என்ன பிராண்ட். இது க்ரீன் செஃப். ஆனால் நாங்கள் இது சும்மா வாங்கினது. இது வந்து ஒரு ஆஃபரில் வாங்கினது.
ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் தான் நாங்கள் அந்த டைமில் இருந்துச்சு. பட் எங்களுக்கு வாங்கும்போது 3000 சம்திங் ஏதோ ஆஃபரில் கிடச்சனால அலைக்கா தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டோம். அது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. இந்த ஒயிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து இது டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா அந்த மேலே அழுக்கெல்லாம் தனியாக ஓட்டினது தெரியும். அது ஒரு பெரிய டாஸ்க் இதில் இருக்குது. ஸோ வாங்குறீங்க அப்படின்னா யோசிச்சு வாங்கிக்கோங்க. நாங்கள் ரெக்கமெண்ட்லாம் பண்ணுவோம். நாங்கள் சும்மா ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு பிராண்டு எதுவுமே பார்க்கல, நாங்கள் ஏதோ வாங்கி வச்சிட்டோம். ஆமாம், இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிடலாம். புளி கொஞ்சமாக போட்டிங்கனாலே போதும். புளி என்ன லெமன் சைஸா? லெமன் சைஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி லெமன் சைஸ் சொல்லிக்கலாம். எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க. எதுக்கு லெமன் சைஸ் சொல்கிறாங்கன்னே தெரியல. போன வீடியோவில் லெமன் சைஸ் நீ தான் சொன்ன. அதான் எல்லாருமே சொல்கிறதுனால நானும் லெமன் சைஸ். ஆனால் லெமன் சைஸ் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள், ஈஸியாக எல்லாருக்கும் புரியணுக்காக ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. இப்போ ஓரளவுக்கு கொதிச்சிச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி எத்தனை விசில்? க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில்ஸ். 4 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சும்மா அவ்வளோதான் தாளித்து ஊற்றிடுவோம். நெய், கருவேப்பிலை, ஸோ மறந்து போச்சு, வர மிளகா, அப்புறம் கடுகு போட்டு சும்மா தாளிச்சிட்டு போட்டோன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இது பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். எங்களோட பெட்டுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து பையன் பாருங்க, இது பையனா பொண்ணான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் இது பண்ணுற அட்டகாசம் கூட்டிகிட்டு வரும்போது பாவமாக இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, நடக்கக்கூட முடியாமல் வந்து இருந்தான். பாருங்க பையன் வந்து பாருங்க என்ன ஜம்ப் பண்ணுறாங்க இங்கேருந்து பெட்ல. பையன் சொன்னாங்க சார் அந்த மாதிரி சும்மா இருந்தான். நாங்கள் பையனா பொண்ணான்னு தெரியல, ஆனால் பையன் பேர் தான் வச்சுருக்கோம் ஆல்வின்னு. மோஸ்ட்டாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த ஆல்வின் வித் சிப்மங்க்ஸ், அந்த மூவி பேஸ் பண்ணி நான் வந்து சும்மா ஆல்வின் வச்சுருக்கேன். பாருங்க இங்கே தான் ஓடிட்டுருக்குங்க. இங்கே ஓடுவான், இல்லை பெட்டுக்குள்ளே போயிட்டு படுத்துக்குவான். என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஓட்டக்குள்ள இங்கே வா. என்ன பியூலாம் அதிசயமாக வரான் சொன்னா, என்னை பார்த்தா தான் அவனுக்கு எப்படின்னு தெரியும் தெரியல, வரமாட்டான். என்கிட்ட வந்து பழகிடுச்சு, அதனால கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, பார்த்துக்கோங்க. ஆல்வின், என்னப்பா தம்பி ஆல்வின், என்ன பண்ணுறீங்க? ஹாய் சொல்லிடு. ஹாய் சொல்லு. போயிட்டான், அவ்வளோதான். இது வந்து இது பிடிக்க முடியாது, சிஸ்டமில் இருக்கிற பட்டன்லாம் பிச்சு விட்டுரும். அதனால் இதை தூக்கி உள்ளே வச்சாதான் நல்லது. 4 விசில்ஸ் வந்துருச்சு. 4 விசில் வந்துருச்சா? எஸ், 4 to 5 விசில்ஸ் விட்டுக்கோங்க. எப்படி குழஞ்சி வந்துருக்குன்னு பாருங்க. சாம்பார் சாதம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் 2 வரமிளகா. அப்புறம் வந்து நான் ஒன்று மெயின் இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன், பெருங்காயத்தூள். நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து சாப்பாடுலேயே சேர்த்துக்கலாம், நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம், மறந்துட்டேன். வீடியோ பண்ணும்போது எதையாச்சும் மறந்துடுவோம். ஆமாம். இதை வந்துட்டு இது வந்து ஊற்றிடணும். கிளறதா நான் பண்ணட்டுமா? ஆசையாக இருக்குங்களா? என்னுடைய பங்களிப்பு ஒன்றுமே இல்லையே.
சூப்பரான சுவையான ஒரு 1 pot சாம்பார் ரைஸ் ரெடி. பாட் இல்லை 1 குக்கர் சாம்பார் ரைஸ் ரெடி. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சற்று நிமிடங்களில் ரிவ்யூ கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து வெளியே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? கூட வந்து சேர்த்து அப்பளத்து கூட சேர்த்து ஊறுகாய் லைட்டாக தொட்டுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் ஆகணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வெயிட் பண்ணி வந்துட்டான், அடுத்து சாப்பிட்ற ஒருத்த வந்துட்டான். தம்பி ஸ்கூபி இங்கே பாரு. ஏதோ வேலை செஞ்ச மட்டும் தான் மூடி முடிக்கிறது. இவனுக்கு 5 வயசு ஆகுது, வயசான பையன். சரி ஓகே, வயசானவங்க மாதிரி இருக்கும். பாய் பாய் பாய்.